ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷலான கொழுக்கட்டை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு குட்டி விநாயகர் பாருங்கள், இது வந்து நம்ம மெழுகில் செஞ்சு வச்சுருக்கோம் கிச்சனில். இதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேன்னு இன்றைக்கி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 1.5 கப் போல் கொழுக்கட்டை மாவு, நைட்டே ஊற வச்சு எடுத்த கருப்பு கவுனி அரிசி, ஏலக்காய் தூள், 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச கருப்பு கவுனி அரிசியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூடயே வந்து வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து தேங்காய் துருவல் கூட சேர்த்து ஏலக்காய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா பூரணம் ரெடி. இந்த பூரணம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு, நெய் சேர்த்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணி, நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொதிக்க வச்சு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக. இப்போ ஒரு வாழை இலையில் அந்த மாவு வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த பூரணத்தையும் வச்சு மடித்து இட்லி சட்டியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான கருப்பு கவுனி கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது கூட, வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.